பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணம் போகையிலே இயேசு அவர்களுக்கு முன்னாக நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்கிற போர்களை மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இயேசு அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய சீஷர்களை கூப்பிட்டு அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போறாரு. அதாவது அவருடைய சிலுவை பாடுகள் குறித்து சொல்றாரு. இதோ எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசிரியத்திலும் வேதபாரகத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள் தீர்த்து புறதேசத்திலிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்களை பரிகாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர்களை துப்பி அவரை கொலை செய்து ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இயேசு தன்னுடைய உயிரவே இந்த உலகத்துக்கு கொடுத்தார் என்று அவருங்க சொல்றாரு. அப்பொழுது செப்பனிய குமாரனாகிய யாக்கோப்பும் யாவோனும் அவரிடத்தில் வந்து, போதுகிறே, நாங்கள் கேட்க போகிறது நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களுக்கு ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்காரும்படி அவர்களுக்கு அருளி செய்யும் என்றார். கூட இருக்க சீசர்கள் பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் அவருடைய உயிரவே கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த உயிரை காட்டில் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த மகிமையின் பிரயாசத்தில் பரலோக ராஜ்யத்தில் நான் லெஃப்டில் ஒருத்தனும் ரைட்டில் ஒருத்தனும் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இந்த உலகத்தில் உயிரை காட்டிலும் உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயேசு நானும் நீங்களும் செஞ்ச பாவத்துக்காக உலகத்துக்காக வந்து மரித்து உயிர் தெழுந்து பிதாவின் வலது வீற்றிருக்கிறாரு. அதை காட்டிலும் பெரிதாக இந்த உலகத்தில் ஒன்று இல்லை. ஆனால் அவன் என்ன கேட்குறான், மகிமையின் பிரகாசத்தில் அவன் லெஃப்ட் ரைட்டில் உட்காரக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்குறான். அதாவது உதாரணத்துக்கு நம்ம நாட்டு பிரதமர் இருக்காருன்னா, பிரதமருக்கு லெஃப்ட் ரைட்டில் எனக்கு உட்காரக்கு ஆப்ஷன் கொடுங்க அப்படிங்கிறாரு. பிரதமர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே இந்த நாடே உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அதுக்கு உதாரணம். அதனால் நம்ம வாழ்க்கையில் எதை குறித்தும் பேராசை கொடுக்கக்கூடாது. பேராசை பெருநஷ்டத்தை உண்டாக்கிடும். அதனால் இயேசு நம்ம உலகத்தில் நம்மளை 3 இடத்துல இல்லாமல் இன்றைக்கி நம்ம உயிரோடு வச்சுருக்காரு. இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கார் நானும் சரி, நீங்கள் கேட்குற நீங்களும் சரி, 3 இடத்துல நீங்கள் இல்லை இன்றைக்கி. அதாவது ஐசியூ வார்டு, கல்லறை தோட்டம், அப்புறம் ஹாஸ்பிட்டல், ஜெயில் இங்கே இல்லை. கர்த்தர் உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். மனம் திரும்புங்கள். ஆமென்.